ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பெரியவரு ஒரு வீட்டின் காலிங் பெல் அழுத்துறாரு. வீட்டுக்குள்ள இருந்து ஆனந்த் அப்படின்றவரு வர்றாரு. வந்தோனே வெளிய இருந்து பார்த்தா ஒரு வயசானவரு, கசங்கி போன சட்டை, நல்லா தாடி, மீசெல்லாம் நரைச்சு போன ஒரு பாவமான ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. அவரு கையில இருந்து ஒரு சீட் எடுக்குறாரு. சீட் எடுத்து ஆனந்த் நம்பர் 8 யோகானந்த நகர் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆமா இதுதான். நான் தான் ஆனந்து. நீங்க யாரு? என்ன வேணும்? அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே நான் வந்து உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. காரைக்கால்ல இருந்து வரேன். உங்க அப்பா வந்து ஒரு லெட்டர் குடுத்துருக்காரு அப்படின்னு வந்து பைக்குள்ள இருந்து ஒரு லெட்டர் எடுத்து நீட்டுறாரு. அத பார்த்த உடனே ஆனந்துக்கு வந்து அப்பாவா? அப்படின்றாரு. ஆமாங்க அப்படின்னு குடுக்குறாரு. அந்த லெட்டர ஆனந்த்ன்றவரு பிரிச்சு படிக்கிறாரு. அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம். கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன். ரொம்ப கஷ்ட ஜீவன். இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான். விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவு உதவியாக இருக்கும். விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை, விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம். சென்னைக்கு அவர் சென்னை அவருக்கு புதிது. நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது. செய்வாய் என்று நம்புகிறேன். மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள். பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும். உன் அப்பா பரமேஸ்வரன் என்று அப்படின்னு எழுதிருந்துச்சு. அப்ப அவர் முகத்த பார்த்தோனே, சரி டக்குன்னு என்ன பண்ணா, உள்ள போயிட்டு சாவி எடுத்துட்டு வந்து கதவ தொறந்து, "சார் உள்ள வாங்க சார், உட்காருங்க" அப்படின்னு வந்து சொல்லி தண்ணி குடுக்குறான். "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு அவரு கேட்கிறார். கேட்டவுடனே, "இல்லப்பா வழியில 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். பஸ் லேட்டு. காலையில காரைக்கால்ல கிளம்புனேன். சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலான்னு உங்க அப்பா சொன்னாரு. பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் வந்து நேரத்துல வர முடியல. சார் அதனால என்ன பரவால்ல சார்" அப்படின்னு ஃப்ரிட்ஜ தொறந்து தோசை மாவு இருந்தது. 4 தோசை சுட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு எண்ணெய் குடுத்து, தண்ணி 1 டம்ளர் தண்ணி குடுத்து, "சாப்பிடுங்க, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, வாசல் பக்கம் மொபைல் எடுத்துட்டு போறாரு. திரும்பி வந்தபோது அவரு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெறைய அந்த டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்லாம் எடுத்து சொல்லிட்டு எடுத்துக்கு குடுத்தாரு. அப்ப ஆனந்த் வந்து, "சொல்லுங்க என்ன ஆச்சு?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுல வந்து ஒரு பையன் ஃபோட்டோ இருந்தது. 22 வயசு. நல்லா அழகா நேர்த்தியா இருந்தான் பையன். அப்படியே வந்து அழுதுகிட்டே அவரு சொன்னாரு. இவனுக்கு முன்னால பிறந்த 4, 5 பேரும் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்கப்பா. இவன் தான் தங்குனான். இவனுக்கு மகேஷ்ன்னு பேர் வச்சேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். பொறுப்பான புள்ள தான். ஸ்காலர்ஷிப்லயே பிஇ முடிச்சான். வேலை கிடைச்சுட்டா நம்ம கஷ்டம் தீர்ந்துரும் அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்லுவான்ப்பா. வேலையும் கிடைச்சது. என்னையும் என் மனைவியும் நிக்க வச்சு நமஸ்காரம் செஞ்சுட்டு மெட்ராஸ் தான் கிளம்புனான். பஸ் ஸ்டாண்ட் போற ரோடு கிராஸ் போறன்றப்ப வேகமா வந்த டிராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்லயே அப்படின்னு வந்து முகத்த மூடிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த வேன்காரன் வந்து நஷ்ட ஈடு தர்றதா ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அத வாங்குறதுக்கு எனக்கு மனசு வரல. பிள்ளைய பறிகொடுத்துட்டு அந்த பணத்துல வந்து சாப்பிடுறதா அப்படின்னு வெறுப்பா இருந்துச்சு. உங்க அப்பா தான் வந்து ஆறுதல் சொல்லி வாங்கி வாங்கிக்க சொன்னாரு. எனக்கு நிரந்தரமா ஒரு வேலையும் கிடையாது. என் மனைவி ஏற்கனவே கொஞ்சம் நோயாளி. இப்ப புள்ள போன துக்கத்துல படுத்த படுக்கையா ஆயிட்டா. எங்கள பகவான் அழைச்சுக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தொலைக்கணுமே. அதனால கடைசியா நஷ்ட ஈடு வாங்கிக்க சம்மதிச்சேன். உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு இங்க அனுப்பி வச்சாரு. என் பிள்ளைக்கு உதவி செய்வான்னு லெட்டர் குடுத்தாரு. அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த ஆனந்தும் கண்டிப்பா நான் உதவி செய்றேன் அப்படின்னு வந்து ஒரு பாய் தலானைய குடுத்து, சரி நீங்க படுங்க காலையில நம்ப போலாம் அப்படின்னு வந்து சொன்னாப்ல. அதே மாரி காலையில 2 பேரும் எழுந்து குளிச்சுட்டு நுங்கம்பாக்கத்துல இருக்க ஹெட் ஆஃபீஸ் போனாங்க. அங்க போனோனே அந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிக்கிறதுக்கு வந்து ஹால்ஃப் டே ஆயிடுச்சு. செக் வந்துருச்சு. செக் வாங்கிட்டு ரொம்ப நன்றிப்பா. எனக்காக ரொம்ப சிரமப்பட்டேன். நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். இப்ப பஸ் புடிச்சா ராத்திரிக்குள்ள காரைக்கால் போயிடலாம். என் மனைவி வேற தனியா இருக்கா. துணைக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க நானே பஸ் ஏத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு மதியம் சாப்பிட வச்சு அவர வற்புறுத்தி சாப்பிட வச்சு காரைக்கால் பஸ்ல ஏத்தி டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு ரூ. 500 காசையும் அவர் சட்டப்பையில வைக்கிறான். அப்ப "ஒரு நிமிஷம்ப்பா" அப்படின்னு வந்து சொல்றாரு. "என்னால உனக்கு ரொம்ப சிரமம். நான் லீவு போட்டு வேற எனக்காக அலைஞ்சிட்டு இருக்க. ஊருக்கு போனதும் முதல் வேலையா உங்க அப்பாவ பார்த்து நன்றி சொல்லணும்." அப்படின்னு வந்து ராமசாமி வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவர் சீட்டு பக்கத்துல வந்து ஆனந்த் உட்கார்ந்து, "சார் ஒரு விஷயம். நீங்க தேடி வந்த ஆனந்த் நான் இல்ல." அப்படின்னோனே ராமசாமி பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. "என்னப்பா சொல்ற?" "ஆமா நீங்க அட்ரஸ் தப்பா வந்துட்டீங்க. நான் இருக்கிறது யோகானந்த நகர் எக்ஸ்டென்ஷன். நீங்க மெயின் ரோட்ல இருக்க யோகானந்த நகர் போயிருக்கணும். கிட்டத்தட்ட வந்து 2, 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும்." ராமசாமிக்கு அப்படியே குப்புன்னு வேர்த்துருச்சு.
அடடா! தப்பு செஞ்சுட்டேனே! ரொம்ப ரொம்ப சாரிப்பா. நீ வந்த உடனே சொல்லியிருக்கலாம்ல. அனாவசியமா எனக்கு எதுக்கு எனக்காக மெனக்கெட்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. சார் நீங்க வந்தது ராத்திரி. அதுவும் 10:30 மணிக்கு மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கே இங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்க மெட்ராஸுக்கு புதுசு வேற. அதுலயும் நீங்க வந்த காரியத்த பத்தி தெரிஞ்சதுல எனக்கு மனசு சங்கடமா போயிட்டுது. அதான் உங்கள சாப்பிட சொல்லிட்டு லெட்டர்ல இருந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு பேசினேன். அங்க அட்ரஸ் மாறி வந்துட்டதா விஷயம் கேட்டு உங்க நண்பர் அதான் ஆனந்த் அப்பாட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர கேட்டு வாங்கி பேசிட்டு, பொழுது விடிஞ்சதும் ஆட்டோல புடிச்சு உங்கள அனுப்பி வைக்கலான்னு நெனச்சேன். ஆனா மொபைல் ஃபோன்ல பேசினது ஆனந்தோட மனைவி. அவர் ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம். வர 1 வாரம் ஆகுமாம். அப்பதான் முடிவு செஞ்சேன். நேரடியா நானே உங்களுக்கு உதவி செஞ்சிடலான்னு. எந்த ஆனந்துன்னு என்ன சார்? நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியா இருந்தேன்னு ஒரு நிம்மதி இருக்குல்ல என் மனசுல. அது போதும் சார். உடனே பஸ்ல வந்து டிரைவரும், கண்டக்டரும் பஸ்ல ஏற ஆனந்த் வந்து இறங்குறாரு. அப்ப அந்த பெரியவர் வந்து அவரோட கைய பிடிச்சுட்டு அப்படியே கண்ணீர் சொட்ட சொட்ட, "நல்லா இருப்பா, நல்லா இரு. வேற என்ன சொல்றது?" அப்படின்ட்டு அவர் வந்து வருத்தப்படுறாரு. அப்ப ஆனந்த நினைச்சுக்கிறான், 15 வருஷத்துக்கு முன்னால செத்துப்போன என் அப்பாவை நினைத்துக் கொண்டேன். அப்பா நீங்க இப்ப உயிரோடு இருந்து இந்த மாரி ஒரு லெட்டர் குடுத்து அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பேன்ப்பா. என் வளர்ச்சிய பார்க்காமலே போயிட்டீங்க. யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செஞ்சிருக்கேன்ப்பா. உங்களுக்கு திருப்தி தானே? அப்படின்னு கனத்த மனசோட அந்த பஸ்ல இருந்து இறங்குனான். இந்த ஆனந்தி போன்ற சிலர் இன்னும் இந்த உலகத்துல மனிதத்தை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளையும் நல்ல புத்தகங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.